இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் அப்படி அகப்பட்ட ஒரு ஆளாக உங்களை கற்பனை பண்ணி கொள்ளுங்க. ஆன்மா ஒரு பக்கம் இருக்கட்டும், இருட்டுக்குள்ள அகப்பட்டு போனால் என்ன செய்வீர்கள்? அப்படி அகப்பட்ட உடனே அட இதுக்குள்ளே அகப்பட்டு விட்டேனே என்று வெறுப்பு வரும். உங்களுக்கு வருமா வராதா? இதுக்குள்ளே அகப்பட்டு விட்டேனே என்று வெறுப்பு வரும். அடுத்தது இதில் இருந்து தப்ப வேணுமே என்று விருப்பு வரும். வருமா வராதா? ஆன்மாவுக்கும் மலத்துக்குள்ளே அம்பிட்ட உடனே வெறுப்பும் விருப்பும் வந்தது. தப்ப வேண்டுமே என்ற விருப்பும், அம்பிட்டு போனேனே என்ற வெறுப்பும் வந்தது. இந்த வெறுப்பும் வெறுப்புக்கும் பேர் கண்மம். அவ்வளவுதான். அகப்பட்ட இருளுக்கு பேர் ஆணவம். இதில் இருந்து தப்ப வேணும் என்று இது நினைச்சதே அகப்பட்டு போனேனே என்று வெறுப்பு வந்தது. இந்த விருப்பும் வெறுப்பும் அதற்கு கண்மமாக மாறிவிட்டது. இப்போ ஆணவம் கண்மம் வந்து விட்டதல்லவா, தத்தளிக்கிறது. ஆண்டவன் பார்த்தான், இதுக்கு ஏதாவது உதவி செய்ய வேணும் என்று மாயை மலத்தை இதனோடு சேர்த்தான்.